இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை ஏன் வயசானவங்க கூட ஒரு பெரிய வலையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வலையோட பேர் தான் இச்சை. இச்சை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏதோ ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க. இச்சைக்கு ரெண்டு அர்த்தம் வேணா சொல்லலாம். ஒன்னு, நாம பொதுவா நினைக்கிற அந்த உடல் ரீதியான ஈர்ப்பு. இன்னொன்னு, ஒரு விஷயத்த அடையணும்னு நம்ம கட்டுப்பாட்டை மீறி வர்ற ஒரு பேராசை. இன்னைக்கு இருக்கிற மொபைல் அடிக்ஷன், தேவையில்லாத வீடியோக்களை பார்த்து நேரத்தை வீணாக்குறது, இது எல்லாமே ஒரு வகையான இச்சை தான். இந்த இச்சை உணர்வுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதனால லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக்ஸிஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதையோட ஆரம்பிக்கலாம். இந்த கதையை நீங்க முழுசா கேட்டீங்கன்னா உங்க மனசை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பாளி அப்படின்னு ஒரு அழகான நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுல வைஷாலி அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க உலகத்திலேயே மிக அழகான பெண் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்களோட ஒரு பார்வைக்கு அந்த நாட்டு ராஜாக்கள்ல இருந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள் வரைக்கும் அவங்க வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்காக வைரங்கள், தங்கம்னு எக்கச்சக்கமான பொருட்களை கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஆனா அந்த வைஷாலிக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. என்னதான் காசு, பணம், செல்வாக்கு இருந்தாலும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்கள ஒரு பொருளா தான் பார்த்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அங்க இல்ல. எல்லாரும் அவங்களுடைய அழகை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர அவங்க மனசுக்குள்ள இருக்கிற வலியை யாருமே புரிஞ்சுக்கல. ஒரு நாள் மதியானம் வைஷாலி தன்னுடைய வீட்டு மேல நின்னுகிட்டு இருக்கும் போது அந்த தெருவுல சில துறவிகள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு இளம் துறவி இருந்தாரு. அவர் ரொம்ப அமைதியா தன்னுடைய வேலையில மட்டும் கவனமா நடந்து போயிட்டு இருந்தாரு. சுத்தி இருக்கிற எல்லாரும் வைஷாலிய பார்த்த உடனே மெய் மறந்து நிக்கிறாங்க, கத்துறாங்க. ஆனா அந்த இளம் துறவி மட்டும் அவங்கள ஒரு முறை கூட நிமிர்ந்து பார்க்கல. ஒரு அமைதியான புன்னகையோட அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. இத பார்த்த வைஷாலிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, உலகமே என் பின்னாடி சுத்துது, ஆனா இந்த மனுஷன் மட்டும் என்ன திரும்பி கூட பார்க்கலையே அப்படின்னு யோசிச்சாங்க. உடனே கீழே ஓடி போய் அந்த துறவியோட காலில் விழுந்து மரியாதை செஞ்சு தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. அந்த துறவியும் ரொம்ப அமைதியா சரின்னு சொன்னாரு. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் வைஷாலி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னும் 3 நாள்ல மழை காலம் ஆரம்பிக்க போகுது. நீங்க இங்கேயும் அங்கேயும் அலையாம என்னோட அரண்மனையிலே தங்கிடுங்க. நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த துறவி உடனே சரின்னு சொல்லாம, நான் என்னுடைய குருவான புத்தர் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு கிளம்புறாரு. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. மற்ற துறவிகள் எல்லாம் புத்தர் கிட்ட போய் முறையிடுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பெரிய இச்சைக்காரி, அவங்க வீட்டுல போய் நம்ம இளம் துறவி தங்கலாமா, அவர் கெட்டு போயிட மாட்டாரா அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா புத்தர் மட்டும் ரொம்ப அமைதியா இருந்தாரு. அவர் அந்த இளம் துறவியோட கண்ணை பார்த்தாரு. அப்புறம் சொன்னாரு, அவர் போகட்டும். ஒருவேளை அவர் அங்கேயே தங்கிட்டாருனா நம்ம மடத்துக்கு கிடைச்ச தோல்வி அது. ஆனா அவர் திரும்பி வந்தாருனா அது நம்மளுடைய மடத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இது அவருக்கு ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டாரு. 4 மாசம் ஆச்சு. மழைக்காலம் முடிஞ்சு அந்த இளம் துறவி திரும்பி வராரு. ஆனா அவர் மட்டும் தனியா வரல, கூடவே வைஷாலியும் வராங்க. ஆனா அந்த வைஷாலி முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. அவங்க மொட்டை அடிச்சுட்டு ஒரு துறவியா வராங்க. அவங்க கிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையும் தானம் பண்ணிட்டு வராங்க. இதை கேட்டு பார்த்த எல்லாருக்கும் அதிர்ச்சி. அந்த துறவி எப்படி இந்த இச்சையை ஜெயிச்சாரு, எப்படி இவ்வளவு அழகான ஒரு பெண்ணையே மாத்தினாரு அப்படின்னு. இதுக்காக அந்த இளம் துறவி 5 உண்மைகளை சொல்றாரு. இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க தேவையான மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். அதனால நல்லா கவனிங்க. நம்பர் 1, செல்ஃப் அவேர்னஸ். நாம எல்லாரும் வெளியில இருக்கிற உலகத்தை ஜெயிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருக்கிறத மறந்துடுறோம். அந்த துறவி அந்த பெண்ணோட மாளிகையில இருந்தப்போ நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான பாடத்தை பார்க்க போறோம். அவர் அந்த இடத்துல தங்கி இருந்தப்போ அவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பெண்ணோட நடை, உடை, பாவனைகள், அவங்களுடைய அந்த தனித்துவமான நறுமணம் எல்லாமே அந்த துறவியோட மனசை ஒரு நிமிஷம் நிலக்குலைய வச்சுது. அவருடைய நாடி துடிப்பு எகிரிடுச்சு. உள்ளங்கையில ஒரு நடுக்கம் வந்துருச்சு. ஆனா அவர் செஞ்ச ஒரு காரியம் தான் அவரை ஒரு மகா மனுஷனா மாத்துச்சு. அவர் அந்த பதட்டத்தை கண்டு பயந்து ஓடல, அதை அடக்க பார்க்கல. அதுக்கு மாறா ஒரு தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரி தனக்குள்ள நடக்கிற அந்த கூத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். இதை தான் நாம இன்னைக்கு உள்நோக்கி கவனித்தல், அதாவது அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம ஒரு சாதாரண சூழலை எடுத்துப்போம். நீங்க போன்ல ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு உங்க கண்ணில் ஒரு கிளுகிளுப்பான வீடியோவோ இல்ல போட்டோவோ படுதுன்னு வைங்க. அந்த செகண்ட் உங்க மூளையில ஒரு விதமான தீப்பொறி பறக்கும். இதை பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு நரித்தனமான எண்ணம் உள்ள நுழையும். அந்த நேரத்துல நீங்க அந்த எண்ணத்தோட ஐக்கியமாகாம கொஞ்சம் தள்ளி நின்று கவனிங்க.
அடடா இப்போ என்னுடைய மனசு அந்த வீடியோவை பார்க்க துடிக்குது, என் உடம்புல ஒரு விதமான சூடு ஏறுது, என் புத்தி இப்போ தடுமாறுது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு கமெண்ட்ரி கொடுங்க. இதை தான் நாம பெயர் சூட்டுதல், அதாவது நேமிங் த எமோஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிற மாதிரி உங்ககிட்ட வர்ற அந்த தப்பான ஆசைக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. இப்போ எனக்குள்ள ஒரு பலவீனம் தலை தூக்குது அப்படின்னு நீங்க வாய் விட்டு இல்லாம மனசுக்குள்ளேயே அழுத்தமா சொல்லும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த உணர்வோட வேகம் அப்படியே புஷ்ன்னு இறங்கிடும். ஒரு இருட்டு அறையில டார்ச் லைட் அடிச்சா எப்படி இருட்டு ஓடி போகுமோ அதே மாதிரி உங்க விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒளிய அந்த ஆசை மேல திருப்பினீங்கன்னா அது அப்படியே அடங்கிடும். நாம ஏன் தோத்து போறோம்னா அந்த ஆசை வரும்போது நாமளும் அந்த ஆசையா மாறிடுறோம். ஆனா நீங்க வேற, உங்க எண்ணம் வேற. நீங்க ஒரு வானம் மாதிரி, எண்ணங்கள் எல்லாம் வந்துட்டு போற மேகங்கள் மாதிரி. மேகம் வந்தா வானம் அழுக்காகாதுல்ல, அதே மாதிரி தான் இதுவும். உங்க உடம்புல ஏற்படுற அந்த சின்ன சின்ன மாற்றங்களை, அதாவது தொண்டை வறண்டு போறது, கண்கள் ஒரு இடத்துல நிலைச்சு நிக்கிறது, இதெல்லாம் ஒரு வேடிக்கையா பாக்குற ஆளா நின்னு கவனிங்க. ஓ, இப்போ என்னுடைய மனசு சறுக்க பாக்குது அப்படின்னு நீங்க கவனிச்ச அந்த நொடியே நீங்க அந்த சதி வலையில இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதை ஒரு விளையாட்டா செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ மாதிரி. உங்க மனசுக்குள்ள வர்ற ஒவ்வொரு எண்ணமும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வரணும். அப்படி வர்ற எண்ணத்தை நீங்க கவனிச்சு இப்போ நீ தேவையில்லை, அப்புறம் வா அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. இந்த சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு தசை மாதிரி. ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குனா எப்படி உடம்பு ஏறுமோ அதே மாதிரி தினமும் இத திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க மனசை நீங்க சொல்ற பேச்சையெல்லாம் கேட்க வைக்க முடியும். இதுதான் ஒரு ராஜ வாழ்க்கைக்கான முதல் படி. உங்க பலவீனத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி வெற்றியை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இனிமே எந்த ஒரு தூண்டுதல் வந்தாலும் பதறாம அதை அப்படியே உற்று நோக்கி அதுக்கு ஒரு பெயர் வச்சு அதை வழி அனுப்பி வைங்க. நம்பர் 2, டோன்ட் சப்ரஸ். இந்த ரெண்டாவது விஷயம் இருக்குதுல்ல, இதுதான் நிறைய பேர் வாழ்க்கையில கோட்டை விடுற இடம். நாம என்ன நினைக்கிறோம்னா, மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணமோ இல்ல ஒரு கிளர்ச்சியான ஆசையோ வரும்போது அதை அப்படியே அமுக்கி பிடிச்சு வெளியே வராம செஞ்சுட்டா நாம ஜெயிச்சிட்டோம்னு தப்பா கணக்கு போடுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆசைய உள்ள தள்ளுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ஒரு பெரிய பூதம் மாதிரி வெடிச்சு வெளியே வரும். அந்த இளம் துறவி அந்த மாளிகையில இருந்தப்போ அவருக்கும் அதே கஷ்டம் தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது, இது தப்பு, நான் ஒரு துறவி அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுகளை ஒரு இருட்டு அறைக்குள்ள போட்டு பூட்டி வைக்க பார்த்தாரு. ஆனா என்ன நடந்துச்சு? அந்த திரையிடப்படாத எண்ணங்கள் இன்னும் வேகமா அவருடைய மூளைய ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது. இதையே தான் நாமளும் இன்னைக்கு பண்றோம். உதாரணத்துக்கு ஒரு ஆத்துல வெள்ளம் வருதுன்னு வைங்க. நீங்க அந்த ஆத்துக்கு குறுக்க ஒரு பெரிய செவுத்தை எழுப்பி தண்ணியை அப்படியே தேக்கி வைக்க பாக்குறீங்க. அப்படின்னா என்ன ஆகும்? அந்த தண்ணிக்கு ஒரு வழி கிடைக்காம அந்த செவத்தைய அடிச்சு உடைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். எதுக்கு பதிலா அந்த தண்ணி அப்படியே போக விட்டு ஒரு கால்வாய் வெட்டி அதை திசை திருப்பி விட்டா எந்த சேதமும் இல்லாம அது பாட்டுக்கு ஓடிடும். உங்க மனசும் அதே மாதிரி தான். ஒரு கிளர்ச்சியான எண்ணம் வரும்போது ச்சே இது ஏன் எனக்கு வருது அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிட்டு அந்த எண்ணத்தை அமுக்காதீங்க. அப்படி நீங்க அந்த எண்ணத்தோட சண்டை போடும்போது அந்த எண்ணத்துக்கு நீங்க இன்னும் அதிகமா அட்டென்ஷன் கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். எப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அது உங்களை விட பலசாலி ஆயிடும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. அதை நீங்க எவ்வளவு ஆழமா உள்ள அமுக்குறீங்களோ கையை எடுத்த உடனே அது அவ்வளவு வேகமா மேல தெரிக்கும். அதே மாதிரிதான் இந்த இச்சை அப்படிங்கிற உணர்வும். இதை நான் நினைக்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டளை போடும்போது உங்க ஆழ் மனசு அந்த விஷயத்தை இன்னும் ஆழமா பதிஞ்சு வச்சுக்கும். அதுக்கு பதிலா ஒரு ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்க்குற மாதிரி இருங்க. வெளியில எவ்வளவோ வண்டிகள் போகுது, எத்தனையோ மனுஷங்க போறாங்க. நம்ம எல்லாத்தையும் பிடிக்கவா செய்யறோம்? இல்ல, அது பாட்டுக்கு வருது, நம்ம பார்க்கறோம், அது போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் உங்க மண்டைக்குள்ள ஒரு தப்பான ஆசை வரும்போது ஓகே இப்போ ஒரு ஆசை வருது, இது ஒரு சாதாரண மின்சாரம் மாதிரி தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மனுஷனா இருந்தா இதெல்லாம் வர்றது சகஜம் தான் நண்பா அப்படின்னு அந்த உணர்வை முதல்ல ஏத்துக்கோங்க. எப்போ நீங்க ஒரு விஷயத்தை எதிர்க்கிறத நிறுத்துறீங்களோ அப்பவே அந்த விஷயம் அதனுடைய வீரியத்தை இழந்துடும். இது ஒரு வழிப்போக்கன் மாதிரி, வந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்தாலே போதும் அந்த ஆசை தானா கரைஞ்சு ஓடி போயிடும். ஆனா நாம பண்ற தப்பு என்னன்னா அந்த ஆசை மேல நாம ஏறி உட்கார்ந்துறோம். ஐயோ எனக்கு ஏன் இப்படி தோணுது, நான் கெட்டவனா அப்படின்னு குற்ற உணர்ச்சியில தவிக்கிறோம். இந்த குற்ற உணர்ச்சி தான் அந்த ஆசையை இன்னும் வளர்க்குது. அதனால எதையும் அமுக்காதீங்க, எதையும் எதிர்க்காதீங்க, அப்படியே விடுங்க, அது பாட்டுக்கு வந்துட்டு போகட்டும். அந்த தெளிவு உங்களுக்கு வந்தாலே நீங்க ஒரு பெரிய மனப்பக்குவத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். எதையும் உள்ள தேக்கி வைக்காம ஒரு நதி மாதிரி ஓட விடுங்க. இந்த மூணாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரீடைரக்ஷன்.
ஒரு சாதனை பண்ண போற மனுஷனுக்கும் சாதாரணமா காலத்தை ஓட்டுற மனுஷனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். அந்த துறவி அந்த மாளிகையில இருந்தப்போ அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஊந்துதல் உருவாச்சு. ஆனா அவர் அந்த ஊந்துதலை வீணாக்கல, அதை ஒரு மூலப்பொருளா மாத்தி வேற ஒரு பயனுள்ள வேலையில முதலீடு செஞ்சாரு. இதை தான் நாம ஆற்றல் மாற்றம், அதாவது ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்றோம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நண்பா, உங்க மனசுக்குள்ள வர்ற அந்த தீய ஆசையோ இல்ல ஒரு கிளர்ச்சியான உணர்வோ ஒரு கெட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அது உங்க உடம்புல இருக்கிற ஒரு அதீத வோல்டேஜ் இருக்கிற மின்சாரம் மாதிரி. அந்த மின்சாரத்தை நீங்க ஒரு குண்டு பல்பை எரிய வைக்கவும் பயன்படுத்தலாம், இல்ல மின்சாரத்தால ஷாக் அடிச்சு உங்களையே அழிச்சிக்கவும் செய்யலாம். முடிவு உங்க கையில தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய டேம்ல தண்ணி தேங்கி நிக்குதுன்னு வைங்க. அந்த தண்ணிக்கு ஒரு வேகம் இருக்கு. அந்த தண்ணியை சும்மா திறந்து விட்டா அது ஊருக்குள்ள புகுந்து நாசத்தை உண்டாக்கும். ஆனா அதே தண்ணியை ஒரு டர்பைன் வழியா பாஸ் பண்ணனா அங்க மின்சாரம் உருவாகுது. அந்த மின்சாரம் ஒரு ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குது. உங்ககிட்ட இருக்கிற அந்த இச்சை அப்படிங்கிற உணர்வும் அந்த தண்ணி மாதிரி தான். அதை சும்மா வெளியே விட்டா உங்க நிம்மதியை கெடுத்துரும். ஆனா அதை ஒரு வேலையில திருப்பினா நீங்க ஒரு மாபெரும் சக்தியா மாறுவீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல உங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் வருதுன்னு வைங்க, இல்ல ஏதோ ஒரு ஆப்பை திறந்து நேரத்தை வீணாக்குறீங்கன்னு வைங்க, அந்த செகண்ட் அந்த பதட்டத்தை அப்படியே கவனிங்க. உங்க உடம்புல ஒரு எனர்ஜி லெவல் எகிரி நிற்கும். அந்த நேரத்துல அப்படியே போனை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அடைய போற அந்த பெரிய இலக்கை பத்தி ஒரு மேப் போடுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கோங்க. ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல கவனத்தை திருப்புங்க. உங்க மூளைக்கு ஒரு வேலை கொடுங்க. ஒரு சிக்கலான கணக்க போட ஆரம்பிங்க. இல்ல ஒரு புது மொழியை கத்துக்க ஆர்வம் காட்டுங்க. உங்க கவனத்தை ஒரு லேசர் மாதிரி ஒரு புள்ளியில குவிச்சு வைங்க. அந்த எனர்ஜியை அந்த புது வேலைக்கு ஒரு பேட்டரி மாதிரி பயன்படுத்துங்க. நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஆசை வரும்போது உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். அந்த பவர் தான் நாம கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். உலகத்துல இருக்கிற பெரிய கலைஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாகத்தை தான் படைப்புகளா மாத்துறாங்க. உங்க உடம்புல இருக்கிற அந்த ரத்த துடிப்பை ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை நீங்க ஆழமா நேசிக்கும் போது மத்த சில்லறை ஆசைகள் எல்லாம் தானாகவே காணாம போயிடும். உங்க மனசை ஒரு காலியான பாத்திரமா வைக்காதீங்க, அதுல நல்ல விஷயங்களை நிரப்புங்க. அந்த ஊந்துதல் வரும்போது ஒரு புது ஐடியாவை பத்தி யோசிங்க. ஒரு புது ஸ்கெட்சை போடுங்க. இல்ல உங்க கரியர் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு பிளான் பண்ணுங்க. சுருக்கமா சொல்ல போனா, அந்த ஆசை அப்படிங்கிற நெருப்பை வச்சு உங்களையே சுட்டுக்காம அந்த நெருப்பை வச்சு ஒரு உலைய மூட்டி உங்க வாழ்க்கைய ஒரு வைரம் மாதிரி பட்ட தீட்டுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த விசை உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்தட்டும். எப்போ அந்த ஆற்றலை நீங்க சரியான பாதையில திருப்புறீங்களோ அப்போ நீங்க ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு சூப்பர் ஹியூமன். நம்பர் 4, ரீஃப்ரேமிங். இந்த விஷயம் தான் நம்ம புத்திய ஒரு செகண்ட்ல மாத்தி அமைக்க போற ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அந்த துறவி அந்த பெண்மணியோட மாளிகையில இருந்தப்போ அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய மனப்பயிற்சி தான் அவரை ஒரு மாபெரும் வெற்றியாளனா மாத்துச்சு. அவர் செஞ்சது என்னன்னா, ஒரு விஷயத்தை அவர் பார்த்த விதம், அதுல தான் மொத்த ரகசியமே இருக்குது. இதைத்தான் நாம மன சீரமைப்பு அப்படின்னு சொல்றோம், அதாவது ரீஃப்ரேமிங் அப்படின்னு சொல்றோம். நாம ஒரு விஷயத்தை எப்படி அடையாளப்படுத்துறோமோ அப்படிதான் நம்ம மனசு அதுக்கு ரியாக்ட் பண்ணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு போறீங்கன்னு வைங்க. அங்க ஒரு ரொம்ப பழசான துருப்பிடிச்ச கார் நிக்குது. ஒரு சாதாரண மனுஷன் பார்த்தா, என்னடா இது ஒரு பழைய இரும்பு சாமா அப்படின்னு தோணும். ஆனா ஒரு உண்மையான கார் லவ்வருக்கு எப்படி தோணும்? அடடா இது ஒரு கிளாசிக் மாடல், இது சரி பண்ணா இது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு பாப்பாரு. அந்த காரை பார்த்த விதம் தான் அந்த மனுஷனோட ஆர்வத்தை தீர்மானிக்குது. நாம இன்னைக்கு இன்டர்நெட்ல பாக்குற பல போஸ்டுகள் அப்படிதான். மேலோட்டமா பார்க்கும்போது அது ஒரு ஈர்ப்பை கொடுக்கலாம், ஒரு மோகத்தை உண்டாக்கலாம். ஆனா அந்த திரைமறைவுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மூளை வேலை செய்யற விதம் அப்படியே மாறிடும். ஒரு கிளர்ச்சியான எண்ணம் வரும்போது அந்த பிம்பத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆன்மாவை பார்க்க முயற்சி பண்ணுங்க. இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அவங்க படுற வேதனைகள், அவங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், அவங்க ஒரு சாதாரண மனுஷ பிறவி அப்படிங்கிற அந்த உண்மையை உங்க ஆழ் மனசுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு விஷயத்தை மோக பொருளா பார்க்காம ஒரு உயிரா பார்க்கும்போது அங்க ஆசைக்கு பதிலா ஒரு விதமான பரிவு பிறக்கும். இந்த பரிவு அப்படிங்கிற உணர்வு வந்துட்டாலே உங்க மனசுல இருக்கிற அந்த தப்பான மோகம் அப்படியே தணிஞ்சு போயிடும். நாம ஏன் ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிறோம்னா, நம்ம புத்தி அதை ஒரு சந்தோஷம் தர்ற கருவியா மட்டும்தான் பாக்குது. ஆனா அந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற இருட்டு பக்கங்களை நாம பார்க்க தவறிடுறோம். உதாரணத்துக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை பார்க்கும்போது உங்க நாக்குல எச்சி ஊறுதுன்னு வைங்க. அந்த நேரத்துல அடடா இது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்காம, இதுல எவ்வளவு கெமிக்கல் இருக்கு, இது என் உடம்பை எவ்வளவு பாதிக்கும் அப்படின்னு அந்த பண்டத்தோட மறுபக்கத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த இனிப்பு மேல இருந்த ஆர்வம் அப்படியே குறைஞ்சிடும். இதுக்கு பேர் தான் மனமாற்ற பயிற்சி. உங்க எண்ணங்களை நீங்க வேற ஒரு கோணத்துல இருந்து படம் பிடிச்சு பார்க்கணும். ஒரு கிளர்ச்சியான உணர்வு
வரும்போது இது என் மேல செலுத்துற ஒரு ஆதிக்கம் அப்படின்னு நினைக்காம இந்த உணர்வு ஒரு தற்காலிகமான குழப்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுங்க. ஒரு மனுஷனை ஒரு சக மனுஷனா, ஒரு குடும்ப உறுப்பினரா, இல்ல ஒரு மரியாதைக்குரிய ஆத்மாவா நீங்க பார்க்க பழகிட்டீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற அந்த அழுக்குகள் தானாகவே துடைக்கப்படும். உங்க பார்வைய விசாலமாக்குங்க. குறுகிய வட்டத்துக்குள்ள நின்று ஒரு விஷயத்தை ரசிக்காம அதோட ஆழமான உண்மைகளை தேடி போங்க. ஒரு சின்ன புள்ளியில இருக்கிற ஈர்ப்பை விட அந்த பெரிய சித்திரத்துல இருக்கிற யதார்த்தம் ரொம்ப பெருசு. எப்போ உங்க புத்தி ஒரு விஷயத்தோட முழு உண்மையை உணருதோ அப்போ அந்த தற்காலிக இச்சைகள் எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடும். உங்க மனக்கண்ணாடிய சுத்தம் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு உண்மையான தெளிவு கிடைக்கும். நீங்க ஒரு புது மனுஷனா மாற இதுதான் மிகச்சிறந்த வழி. நம்பர் 5, ஹையர் பர்பஸ். நம்ம பார்க்க போற இந்த கடைசி விஷயம் தான் உங்க மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களையும் தீர்த்து உங்களை ஒரு இரும்பு மனுஷனா மாத்த போற ஒரு ரகசியம். இந்த துறவி அந்த அரண்மனையில இருந்தப்போ அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவருடைய அந்த துடிக்கிற உணர்வுகளை அப்படியே ஒரு மகா உன்னதமான காரியத்துக்கு மடைமாற்றம் செஞ்சாரு. இததான் நாம ஒரு பேரிலக்கு அப்படின்னு சொல்றோம். உங்ககிட்ட ஒரு தெளிவான திசை இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன சலனங்கள் உங்களை ஒரு பம்பரம் மாதிரி ஆட்டி படைக்கும். ஆனா உங்க முன்னாடி ஒரு இமயம் போல ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா அந்த அற்பமான கவர்ச்சிகள் எல்லாம் உங்க கண்ணுக்கு ஒரு கொசு மாதிரி கூட தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு பெரிய ராக்கெட் இருக்குதுன்னு வைங்க. அது பூமியோட ஈர்ப்பு விசையை தாண்டி அந்த பெரிய விண்வெளிக்கு போகணும்னா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான அழுத்தம் உருவாகணும். அந்த அழுத்தத்தை அது கீழே தள்ளினாதான் அது மேல எகிரி போக முடியும். உங்ககிட்ட இருக்கிற அந்த இச்சை அப்படிங்கிற வேகமும் அந்த ராக்கெட் அழுத்தமும் ஒண்ணுதான். அந்த அழுத்தத்தை வீணா வெளியே விடாம விண்வெளியில ஒரு இடத்தை பிடிக்கணுங்கிற அந்த ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயன்படுத்துங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க ஏன் தோத்து போறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு வலுவான நோக்கம் இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நான் இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன், என்னுடைய திறமையால ஒரு புது கண்டுபிடிப்பை நிகழ்த்துவேன் அப்படின்னு ஒரு வெறி உங்ககிட்ட இருக்கணும். ஒரு சிற்பி ஒரு பாறையை செதுக்கும் போது அவருடைய கண்ணுக்கு அந்த பாறை தெரியாது, அதுக்குள்ள இருக்கிற சிலையோட வடிவம் தான் தெரியும். அதே மாதிரி உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க அடைய போற அந்த உன்னதமான பதவி இல்லனா ஒரு மாபெரும் சாதனை மட்டும் தான் நிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த தாகத்தை ஒரு தன்னம்பிக்கை ஊற்றா மாத்துங்க. நீங்க ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி அதுல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கலாம். இல்ல ஒரு சமூக மாற்றத்துக்காக போராடுற ஒரு ஆளுமையா மாறணும்னு துடிக்கலாம். அப்படி ஒரு பெரிய ஆசை உங்க மண்டைக்குள்ள புகுந்துட்டா அப்புறம் இந்த மொபைல் ஸ்கிரீன்ல வர்ற சின்ன சின்ன பிம்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கேவலமா தெரியும். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு அலட்சியம் வந்துடும். உங்க விழிப்புணர்வை ஒரு தீப்பந்தமா மாத்தி உங்க லட்சிய பாதையில இருக்கிற இருட்டை விரட்டுங்க. ஒரு மனுஷன் கடல்ல நீந்தி போகும்போது கரை எதுன்னு தெரிஞ்சாதான் அவனால வேகமா நீந்த முடியும். அந்த தெளிவு உங்களுக்கு வேணும். உங்க ரத்தத்துல இருக்கிற அந்த துடிப்பை ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையில முதலீடு பண்ணுங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா காதலிக்கும் போதுதான், அதாவது உங்க கரியரையோ இல்ல உங்க லட்சியத்தையோ காதலிக்கும் போதுதான் மற்ற தற்காலிக மோகங்கள் எல்லாம் தானாகவே உதிர்ந்து போயிடும். உங்க வாழ்க்கைய ஒரு மகா காவியம் மாத்த முயற்சி பண்ணுங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த உலகம் உங்களை எப்படி கொண்டாடும்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அந்த புகழுக்கும் அந்த பெருமைக்கும் முன்னாடி இந்த தற்காலிக இன்பங்கள் எல்லாம் வெறும் ஒரு நிமிஷம் தோன்றி மறையிற ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான். உங்களுடைய ஆற்றலை கான்சென்ட்ரேட்டட் ஃபோர்ஸ் ஆக்குங்க. சுருக்கமா சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த வேகத்தை ஒரு நங்குரமா மாத்தி உங்க லட்சிய கரையில போடுங்க. எப்போ நீங்க ஒரு பெரிய நோக்கத்துக்காக வாழ ஆரம்பிச்சீங்களோ அப்போ நீங்க ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு வரலாறு. உங்க பயணம் ஒரு வெற்றியோட முடிவா இருக்கட்டும். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களும் வெறும் கதை கிடையாது நண்பா. இது ஒரு பெரிய சைக்காலஜி. இத எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இன்னைக்கு ஒரு மோசமான காலத்துல இருக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே நம்மளுடைய இச்சையை தூண்டுற மாதிரி தான் இருக்குது. விளம்பரங்கள்ல இருந்து சினிமா வரைக்கும் எல்லாமே நம்மளை அடிமையாக்க பாக்குறாங்க. ஆனா நீங்க சாதாரண ஆள் கிடையாது. உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்தோட ராஜாவோ இல்ல ராணியாவோ இருக்கலாம். நீங்க கேட்கலாம், ப்ரோ இதெல்லாம் சொல்றது ஈஸி ஆனா செய்யறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான், கஷ்டம்தான். ஆனா கஷ்டமான விஷயத்த செஞ்சா மட்டும்தான் உங்களால ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு சாதனையாளனா மாற முடியும். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான வாய்ப்பு. அது வெறும் அரை மணி நேர இச்சைக்காகவோ இல்ல தேவையில்லாத போன் அடிக்ஷனுக்கோ தொலைச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்குது, அதை தட்டி எழுப்புங்க. அந்த சிங்கம் விழிச்சிட்டா இந்த சின்ன சின்ன இச்சைகள் எல்லாம் நரி மாதிரி ஓடி ஒளிஞ்சிரும். எப்பவும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் உங்க எதிர்காலத்தை உருவாக்குது. இன்னைக்கு நீங்க இச்சையை ஜெயிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு பெரிய தலைவரா ஒரு வெற்றியாளனா நிப்பீங்க. மரியாதையோட நடந்துக்கோங்க. உங்க மேல நீங்க மரியாதை வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கெத்து வரும். இந்த சின்ன விஷயத்துக்காக நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு தெளிவு வரும். கண்டிப்பா உங்களால முடியும் நண்பா. நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நீங்க இன்னைக்கு அந்த துறவி சொன்ன 5 ஸ்டெப்ஸை உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ண ஆரம்பிங்க.
ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர்றதை நீங்களே பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கணும்னு நான் நம்புறேன். உங்களோட அந்த தீய பழக்கங்களை, இச்சைகளை எரிச்சிட்டு ஒரு புதிய மனுஷனா வெளியே வாங்க. உங்களுக்காக ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நெவஸ்.